நேற்று இரவுலேருந்து இப்போ வரைக்கும் இலங்கை மக்களால் அதிகமாக பேசப்படுற ஒரு சம்பவம் தான் எல்ல பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்து. இந்த பேருந்து விபத்து நேற்றிரவு எல்ல வெள்ளாய பகுதியில் ஏற்பட்டது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் சுற்றுலா சென்ற பயணிகளுடன் அந்த பேருந்து கவிழ்ந்து இந்த விபத்தை ஏற்பட்டிருக்கு. இந்த பேருந்தில் தங்காலை மாநகர சபை உறுப்பினர்கள் சுற்றுலா சென்றதாகவும் அந்த விபத்து ஏற்படும் போது அந்த பேருந்தில் 30க்கும் மேற்பட்டோர் இருந்ததாகவும் இப்போ தகவல் வெளியாகிருக்கு. இதன் அடிப்படையில் 15 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறதாகவும் 18க்கு மேற்பட்டோர் படுகாயங்களுடன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வர்றதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த விபத்து தொடர்பாக நிறைய தகவல்கள் வெளியாகிய வண்ணமே இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் விபத்து ஏற்பட்ட அந்த இரவு பொழுதுல மீட்பு பணியை மேற்கொள்றதுக்கான அதிகாரிகள் அங்கே இல்லைன்றதால அந்த பிரதேச மக்களே அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் விசேட அதிரடி படையினருடன் சேர்ந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பள்ளத்தில் இருந்து மீட்டு வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நிறைய பேர் மத்தியில ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி இருக்கு, ஒரு நெகிழ்ச்சியான தன்மையை உருவாக்கி இருக்கு. இந்த விபத்துல படுகாயமடைந்த நிறைய பேர் பண்டாரவளை பதுளை போன்ற வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிற வைத்தியர்கள் ஒரு தகவலை இப்ப வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் எத்தனை பேர் இங்க வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, சரியான எண்ணிக்கை எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. இதுக்கு பிறகுதான் நாங்க அது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு எத்தனை பேருன்ற சரியான எண்ணிக்கையை எங்களால வெளியிட முடியும். ஆனா இந்த விபத்துல பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சிருக்க நிறைய பேர் அவங்களுடைய கை மற்றும் கால் போன்ற உறுப்புகளை இழந்திருக்கிறதா வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில இந்த பேருந்து விபத்து ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆரம்ப கட்ட விசாரணையில ஒரு விஷயம் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது எதிரில் வந்த ஜீப் வண்டி ஒண்ணு இந்த பேருந்துல மோதி அதுக்கு பிறகு இந்த பேருந்து பள்ளத்துல கவிழ்ந்ததா சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து அந்த ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலைமையில இன்னொரு தகவலும் இந்த விபத்து தொடர்பாக வெளியாயிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த விபத்துல படுகாயம் அடைஞ்சு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வர ஒருத்தர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க பேருந்துல போய்கொண்டு இருக்கும் போது திடீரென சாரதி பிரேக் வேலை செய்யல அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாங்க அதை பெருசா எடுத்துக்காம எல்லாரும் சிரிச்சோம், நீ பொய் சொல்லாத அப்படின்லாம் சொன்னோம். ஆனா கொஞ்ச நேரத்துல பேருந்து கட்டுப்பாடை இழந்து பயணிக்கும் போதுதான் எங்களுக்கே தெரிய வந்தது பிரேக் இல்லை அப்படின்றது. அதுக்கு பிறகு திடீரென பேருந்து பள்ளத்துல கவிழ்ந்ததாகவும் தான் முழிச்சு பார்க்கும் போது என்னால எழும்ப முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் இறந்துட்டேன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு அவரு தகவல் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நிலைமையில பஸ் விபத்துக்கான சரியான காரணம் என்ன அப்படின்றதையும் போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க.